வணக்கம் மக்களே. நேற்று தாவேக அரசு சார்பிலேருந்து வெள்ளை அறிக்கை, நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கை வெளியிட்டாங்க. எல்லாரும் பார்த்துருப்பீங்க. எனக்கு புரியுது நீங்கள் ஏன் சிரிக்கிறீங்கன்னு புரியுது. அந்த மாதிரி ஒரு மாதிரி ஏடாகூடமாக தான் இருந்தது அது பார்க்கும்போது. ஏன்னா நான் அவருக்கு அந்த அமைச்சருக்கு படிக்க தரல, ஏதோ வளர்றாரு அப்படி இப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஒருத்தவங்களோட இயலாமையை நம்ம குறை சொல்லி கலாய்க்குது எனக்கு பிடிக்காது. அதனால் நான் அதெல்லாம் சொல்ல விரும்பல. பட் எனக்கு அங்கே என்ன நடந்தது, அவங்க எதுக்கு அதை வெளியிட்டாங்கன்னே புரியல. ஏன்னா ஒரு தெளிவு இல்லாத மாதிரி இருந்தது. அதை சொல்ல வேண்டியவங்களாச்சும் வேறு யாருனாச்சும் தெளிவாக சொல்லிடணும். ப்ரெஸ் மீட்டுக்கும் யாரும் சரியாக ஆன்சர்ஸ் கொடுக்கல. ஸோ ஒரு மாதிரி ஏடாகூடமாக தான் போச்சு அந்த வெள்ளை அறிக்கை வெளியீடு. இப்போ நான் இதுலேருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் என்ன அதுலேருந்து சொல்ல வரீங்க? ஃபஸ்ட்டு வெள்ளை அறிக்கை மூலிமா என்ன சொல்ல வரீங்க? திமுக அரசு ஊழல் பண்ணிக்குது சொல்கிறீங்க, சரி. இதுக்கப்புறம் கவர்மெண்ட்டை சரி பண்ணோம், நாங்கள் கரப்ஷன் இல்லாத கவர்மெண்ட்டாக ஆக்குவோம் அப்படின்னு சொல்கிறீங்க, சரி. கடன் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறீங்க, சரி. மக்களுக்கு நல்லது பண்ண டைம் வேணும் கேட்குறீங்க, அதுவும் சரி, ஓகே. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அப்போ நீங்கள் கொடுத்த வாக்குறுதிலாம் என்ன ஆகும்? அதை முதல்ல நீங்கள் ஃபஸ்ட்டு தெளிவுபடுத்திடணும். அதுதான் முக்கியமான கேள்வியே. ப்ரெஸ்ஸுக்கிட்டேருந்து அவ்வளோ வாக்குறுதி கொடுத்தீங்கல்ல. ஃபஸ்ட்டு மகளிருக்கு 2500 தான், எல்லாருமே வருவாங்க. பொம்பளைங்கெல்லாம் ஓடி வருவாங்க பாருங்க. அடுத்தது என்ன மாதிரி வேலை இல்லாத இளைஞர்களுக்கு 4000. அது அடுத்தது 6 சிலிண்டரு வருடத்துக்கு, ஓகேவா? அப்புறம் இந்த அண்ணன் சீரு மாமன் சீரு சொல்லிட்டு ஏதோ தங்கம் மோதிரம் ஏதோ சொன்னீங்களா, அதெல்லாம். அதாவது மைண்டில் ஞாபகம் இருக்கிற மினிமம் வாக்குறுதிகளே இவ்வளோ இருக்குது. ஸோ இதெல்லாம் எப்படி நீங்கள் நிறைவேற்ற போகிறீங்கன்றது தான் முக்கியமான ஒரு கேள்விக்குறி. அது நீங்கள் பதிலே சொல்ல இந்த வெள்ளை அறிக்கையில். நான் என்ன சொல்கிறேன், இப்போ நீங்கள் இது கடன் வாங்க மாட்டேன்றீங்க, ஓகேவா? இப்போ கடன் வாங்காமல் என்ன பண்ண போகிறீங்க? யாருக்கு அது நல்லதாக அமையும்? எனக்கு அது புரியல. ஏன்னா இப்போ டிஎம்கே கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கடன் வாங்கியாச்சு மக்களுக்கு ஏதோ, அதாவது நான் சொல்கிறது ஏஐ மக்களுக்கு, பணக்காரங்களை பற்றிலாம் நான் பேச மாட்டேன், ஓகேவா? அவங்க தனி கேஸ்ட், அவங்கள விட்ருங்க. டிஎம்கே கவர்மெண்ட்டு கடன் வாங்கியாச்சு, ஏஐ மக்களுக்கு ஏதோ அவங்களால முடிஞ்சது ஏதோ பண்ணி வச்சுக்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த இலவச பேருந்தோ, இல்லை காலை உணவு திட்டமோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு, இல்லை மகளிருக்கு 1000மோ, ஸோ ஏதோ முடிஞ்ச அளவுக்கு பண்ணிட்டாங்க, ஓகேவா? ஆனால் நீங்கள் கடன் வாங்காமல் யாருக்கு என்ன நல்லது பண்ண போகிறீங்கன்னு எனக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். ஏன்னா அந்த மாதிரி எதுவுமே நடக்காத மாதிரி ஆகிடுமோன்னு எனக்கு ஒரு பயமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் கடன் வாங்கலைன்னா அந்த திட்டம் நிறைவேற்றப்படாது. திட்டம் நிறைவேற்றப்படலைன்னா மக்கள் உங்களை கை ஊற்றுவாங்க. இதுதான் நடக்கும். ஸோ அதுக்கான வேலையை ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ இதுலேருந்து நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு கடன் வாங்கணுன்னா வாங்கிடுங்க, வேறு வழி கிடையாது. இப்போ நீங்கள் கடன் வாங்காமல் என்ன பண்ண போகிறீங்க? யாருக்கு? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சேவ் பண்ண போகிறீங்களா? அது வேஸ்ட்டு. அது நீங்கள் அதுக்கு கடன் வாங்காமல் ஒரு நல்ல பேர் எடுக்கிறோம் சொல்கிறது வேஸ்ட்டு. அது மக்களுக்கு, ஏஐ மக்களுக்கு ஒரு யூஸும் இருக்காது. அதனால் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் கடன் வாங்கிடுங்க. வாங்கிட்டு எவ்வளோ பண்ண முடியுமோ அந்த கொடுத்த வாக்குறுதியெல்லாம் இமீடியட்டாக நிறைவேற்றுங்க. அதுதான் பண்ணி ஆகணும், வேறு வழி கிடையாது. நீங்கள் இப்போது டிஎம்கே கவர்மெண்ட்டை தான் ஃபாலோ பண்ணி ஆகணும், வேறு வழியே கிடையாது. இவ்வளோ நாள் குறை சொன்னீங்களே டிஎம்கே கவர்மெண்ட்டை, இப்போ நீங்கள் அதையே தான் ஃபாலோ பண்ணி ஆகணும். லஞ்சம் வாங்காமல் ஊழல் பண்ணாத அரசாக வேணால் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம் மினிமமாக. ஆனால் கடன் வாங்காமல் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. கடன் வாங்கி நல்லது பண்ணிவிடுங்க. ஏஐ மக்களுக்கு நான் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ அவங்களுக்கு பண்ண வேண்டியதை பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு. இல்லைனா அவள்தாங்க உங்கள் கவர்மெண்ட் ரொம்ப கஷ்டம் நிலைக்கிறது. ஏன்னா மக்களே ஆப்போசிஷனாக மாறிடுவாங்க, சொல்லிட்டேன். அப்புறம் நீங்கள் அது நம்பர்ஸ்லாம் போட்டிருக்கீங்களா, அந்த நம்பர்ஸ்லாம் கொஞ்சம் எல்லாருக்கும் இன்னும் கொஞ்சம் தெரிகிற மாதிரி பண்ணுங்கள். ஏன்னா ஏதோ மேலோட்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது. திமுக கவர்மெண்ட் அவ்வளோ குறை சொன்னீங்க, ஆனால் அவங்க எதுக்குமே தேவையில்லாமல் செலவு பண்ணல அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அப்போது அவங்க நல்ல கவர்மெண்ட் தான். உங்களோட ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் திமுக கவர்மெண்ட் இஸ் ஏ குட் கவர்மெண்ட், அப்படி தான் சொல்ல வரீங்க. அதான் என்ன சொல்கிறது, நீங்கள் குறை சொன்னீங்க ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி, இப்போ நல்லது சொல்கிறீங்க. ஆனால் அதே மாதிரியே வாக்குறுதி கொடுத்தீங்க, இப்போ அதை பண்ண முடியுமா தெரில, டைம் வேணும் அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன நடக்குதுன்னே புரிய மாட்டேங்குதுங்க நீங்கள் பண்ணுறது. அதுக்கு தான் உங்களை எல்லாரும் கைக்கு ஊற்றுறது. இப்போது அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நல்லது பண்ண சொல்லிட்டு ஏஐ மக்களோட வயிற்றில் அடிச்சிடாதீங்க. சிம்பிளாக நான் அதை சொல்ல விரும்புகிறேன். ஸோ இனிமேலாச்சும் எந்த ஒரு அறிக்கை வெளியீடு, கவர்மெண்ட் பாலிசிஸ்லாம் இன்ஃபார்ம் பண்ணும்போது கொஞ்சம் தெளிவாக பண்ணுங்கள். குழப்பாதீங்க மக்களை போட்டு. சொல்ல வேண்டிய பாயிண்ட்டை டேரெக்டாக சொல்லுங்கள், ஓகேங்களா? இல்லைனா தெளிவாக எப்போ நடக்கணும்னு ஆச்சு சொல்லுங்கள். அதுவும் சொல்ல மாட்டீங்க. எல்லாத்தையும் அப்படி மேலோட்டமாக அச்சு போட்டு வச்சுக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா
உங்கள் மேலே பயங்கரமாக பேக் ஃபயர் ஆகுங்க. அதனால் நான் இப்போயே சொல்லிக்கிறேன். ஸோ இந்த வெள்ளை அறிக்கையை கொஞ்சம் ரீஸ்கெடியூல் பண்ணி மக்களுக்கு என்ன தெளிவான விளக்கம் கொடுக்க முடியுமோ பண்ணால் நல்லாயிருக்கும் நான் சொல்லிக்கிறேன். நன்றி.